ஹலோ மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேரு சிக்கன் 65 கடையில சாப்பிட்ட மாரி வீட்ல பண்ண முடியலன்னு சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப இந்த மாரி செஞ்சு பாருங்க. டேஸ்டியா, கிரிஸ்பியா கடையில சாப்பிட்ட மாரியே இருக்கும். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சண்டே. நான் எப்பவுமே லேட்டா தான் எந்திரிப்பேன். நீங்க எத்தன மணிக்கு எந்திரிப்பீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. உடனே வண்டி எடுத்துட்டு கடைக்கு போயிட்டேன். 1 கிலோ கறி ஆர்டர் சொல்லிட்டு, அவங்க வெட்டி குடுக்கறத அப்படியே கொஞ்சம் நேரமா வேடிக்கை பார்த்துட்டு 1 கிலோ கறி வாங்குனா 5 முட்டை இலவசம்னு சொன்னாங்களா, சரி குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தா ரயில்வே கேட் போட்டான். சரி ரயில் வரத அப்படியே பார்த்துட்டு, அப்படியே கேட் ஓப்பன் பண்ண பிறகு அப்படியே மெதுவா கிளம்பிட்டு, அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு, அந்த சிக்கன வந்து மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு தடவைக்கு 3 தடவ வாஷ் பண்ணிட்டு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா கட் பண்ணா தான் ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா ஒரு கிரிஸ்பியாவும், உருளைக்காய் நல்லா வெந்தும் வரும். அப்பதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, வெட்டாம அப்படியே ஃப்ரை பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க. அது என்ன ஆகும்னா, வெளியில ஃப்ரை பண்ண மாரி இருக்கும். உள்ள வெந்திருக்காது. கட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 மசாலா 2 பாக்கெட்டு, ரூ. 10 பாக்கெட் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பெரட்டிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா அதிலேயே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதிலேயே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஒட்டிகிட்டு இருக்கும். மொத்தம் முதலே நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப இது வந்து எப்படி சொல்கிறது, தண்ணி கன்சிஸ்டன்சி ரொம்ப ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளித்து செஞ்சிங்கன்னா கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். நீங்கள் வேணும்னா சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஒரு கலருக்காக. இல்லைனா தேவையில்லை. ஒரு சில பேர் வேணான்னு சொல்லுவாங்க, அதனால் வேண்டாம். உப்பும் பார்த்திங்கன்னா அந்த பொடி பாக்கெட்லேயே கொஞ்சம் இருக்கும். அதனால் ஒரு சில பேர்த்துக்கு அதுவே சரியாக வந்துடும். எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு. அதான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா வந்து இருக்கட்டும். அப்போ தான் நல்லா ஒட்டும். நல்லா ஃப்ரை பண்ண நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு அடுத்த கிளிப் வரும். என்னடா வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. இல்லை நெட்டு கிடைக்கலன்னு யோசிக்காதீங்க. நான் தான் ஸ்லோ மோஷன் வச்சுருக்கேன். கேஸ் பர்னர் வந்து ஃப்ளேம் வர்றதுக்காக. நல்லாயிருக்கும் பாருங்கள். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, அது நல்லா பாயில் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கருவேப்பிலையை போட்டு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்றா சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து பார்ப்போம். சிக்கன் பீஸ் எல்லாம் எண்ணெயில் போட்ட பிறகு உடனே பிரட்ட வேண்டாம். கொஞ்சம் நேரம் நல்லா அது வந்து கீழே வந்து நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் பிரட்டும்போது ஈஸியாக வரும். இல்லைனா கரண்டிலையும் அந்த பாத்திரத்துலேயும் ஒட்டிட்டு வரும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து பிரட்ட ஆரம்பிக்கலாம். அப்புறம் லோ ஃப்ளேம் வச்சுருங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே நல்லா பாயில் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகி வெளியே வரும்.
எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே எடுக்கிறப்ப சாப்பிடணும் போல தோணுதில்ல? எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இருந்தாலுமே சரி வீடியோ காட்டணுமேன்னு சொல்லிட்டு தட்டில் வச்சு ஒரு அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே. இந்த 65 பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோழி 65 காமெடி தான் வருது. உங்களுக்கும் வருதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 65யோட சிம்பிளாக ரசமும் சாதமும் வச்சு சாப்பிட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த சண்டே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மக்களே? கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்படியே மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.